வணக்கம் நண்பர்களே. நீங்க சந்தோஷமா சமையல் அறைக்குள்ள போறீங்க. இன்னைக்கு சூப்பரா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அங்க உருளைக்கிழங்கு கூடைய பார்த்தா ஒரு அதிர்ச்சி. டிசம்பர் மாசத்துல வாங்குன உருளைக்கிழங்கு இப்போவே ஏலியன் மாதிரி விசித்திரமா மூளை விட்டு நிக்குது. இந்த சோகக் கதை உங்க வீட்லயும் நடக்குதா? நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரகசியத்தை பார்க்க போறோம். உங்க உருளைக்கிழங்கை டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கூட முளைக்காம ஃப்ரெஷ்ஷா எப்படி பத்திரமா பாதுகாக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல விலாவாரியா பார்க்க போறோம். இதுக்கப்புறம் உங்க உருளைக்கிழங்கு வீணாகவே வீணாகாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு ஏன் முளைக்குது? அது அதோட இயல்பு. உருளைக்கிழங்கு ஒரு உயிரோட இருக்கிற ஒரு விதை மாதிரி. அது பூமியிலிருந்து வெளியே வந்த பிறகும் அது ஒரு செயலற்ற நிலையில, அதாவது டார்மென்சி நிலையில இருக்கும். அதுக்கு சரியான சூழ்நிலை, அதாவது கொஞ்சம் சூடும் வெளிச்சமும் கிடைச்சா போதும், அந்த செயலற்ற நிலை உடைஞ்சு அது தன்னோட அடுத்த தலைமுறையை உருவாக்க, அதாவது செடியாக வளர தயாராகிடும். இதைத்தான் நாம மூளை விடுறதுன்னு சொல்றோம். இது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனா நாம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அது முளைச்சிட்டா அதுல 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு, அதுல இருக்கிற ஸ்டார்ச்ச அந்த முளைகள் தனக்கு தேவையான சக்தியா பயன்படுத்த ஆரம்பிக்கும். இதனால உருளைக்கிழங்கு சுருங்கி அதோட சத்தும் சுவையும் குறைஞ்சிடும். 2வது, இன்னும் முக்கியமான பிரச்சனை, சோலனின் என்ற நச்சுப்பொருள் உருவாகுது. அதனாலதான் சரியான முறையில சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிற்கும் முதல் படி சரியான உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுப்பதுதான். கடையில் இருக்கும் எல்லா உருளைக்கிழங்குகளையும் அள்ளி போட்டுக் கொண்டு வருவதுதான் நாம் செய்யும் முதல் தவறு. நீண்ட காலம் சேமித்து வைக்க நீங்கள் வாங்கும்போதே அவை நல்ல நிலையில் இருப்பது அவசியம். முதலில் உருளைக்கிழங்கை கையில் எடுத்துப் பாருங்கள். அது உறுதியாகவும் கடினமாகவும் இருக்க வேண்டும். லேசாக அழுத்திப் பார்த்தால் உள்ளே போகக்கூடாது. மென்மையாகவோ அல்லது பஞ்சு போலவோ இருந்தால் அது ஏற்கனவே அதன் நீர்ச்சத்தை இழக்கத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். 2வதாக, அதன் தோலை பாருங்கள். தோலில் எந்தவிதமான வெட்டுக்களோ காயங்களோ கீறல்களோ இருக்கக்கூடாது. ஒரு சிறிய காயம் கூட பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் உள்ளே செல்ல ஒரு திறந்த வாசல் போல அமைந்துவிடும். ஒரு உருளைக்கிழங்கில் ஏற்படும் பாதிப்பு கூடையில் இருக்கும் மற்ற அனைத்தையும் மிக வேகமாக பாதித்துவிடும். 3வதாக, பச்சை நிறத் திட்டுகள் இருக்கிறதா என்று கவனமாக பாருங்கள். உருளைக்கிழங்கு தோலில் பச்சை நிறம் இருப்பது அது அதிக வெளிச்சத்தில் இருந்ததற்கான அறிகுறி. இந்த பச்சை நிறப் பகுதியில் சோலனின் என்ற நச்சுப்பொருள் அதிகமாக இருக்கும். இது கசப்புச் சுவையை கொடுப்பதோடு அதிகமாக உட்கொண்டால் உடல் நலப் பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும். கடைசியாக, முளைகள் ஏற்கனவே வரத் தொடங்கிய உருளைக்கிழங்குகளை தவிர்த்து விடுங்கள். அது ஏற்கனவே தனது செயலற்ற நிலையை விட்டு வெளியே வந்துவிட்டது. அதை நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்த சில நாட்களிலேயே அது வேகமாக வளரத் தொடங்கிவிடும். எனவே உறுதியான, காயமில்லாத, பச்சை நிறமில்லாத, முளைகளில்லாத உருளைக்கிழங்குகளை தேர்ந்தெடுப்பதே நீண்ட கால சேமிப்பிற்கான முதல் படி. அடுத்து நாம் செய்யக்கூடாத ஒரு மிக முக்கியமான விஷயம், உருளைக்கிழங்கை சேமித்து வைப்பதற்கு முன்பு கழுவுவது. நம்மில் பலர் கடையில் இருந்து வாங்கி வந்தவுடன் அதில் ஒட்டியிருக்கும் மண்ணை சுத்தம் செய்வதற்காக நன்றாக தண்ணீரால் கழுவி விடுவோம். இது ஒரு மிகப்பெரிய தவறு. உருளைக்கிழங்குகள் பூமிக்கு அடியிலிருந்து வருகின்றன. அதனால் அவற்றின் மீது ஒரு மெல்லிய மண்ணடுக்கு இருப்பது இயல்பு. இந்த மண்ணடுக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகிறது. இது வெளிச்சூழலில் இருந்து வரும் ஈரப்பதத்தை உருளைக்கிழங்கின் தோலுக்குள் செல்ல விடாமல் தடுக்கிறது. நீங்கள் தண்ணீரில் கழுவும் போது இந்த இயற்கையான பாதுகாப்பு அடுக்கை நீக்கிவிடுகிறீர்கள். மேலும் உருளைக்கிழங்கின் தோலில் கண்ணுக்குத் தெரியாத மிக நுண்ணிய துளைகள் உள்ளன. கழுவும் போது தண்ணீர் இந்த துளைகள் வழியாக உள்ளே சென்று உருளைக்கிழங்கின் ஆயுளை கணிசமாக குறைத்துவிடும். ஈரப்பதம்தான் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். கழுவப்பட்ட உருளைக்கிழங்குகள் மிக விரைவாக அழுகிப் போகவும் பூஞ்சை பிடிக்கவும் ஆரம்பித்துவிடும். எனவே நீங்கள் எப்போது சமைக்கப் போகிறீர்களோ அதற்கு சற்று முன்பு மட்டும் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்குகளை எடுத்து கழுவினால் போதும். சேமித்து வைக்கும்போது அதிலிருக்கும் மண்ணுடன் அப்படியே வைப்பதுதான் அதன் ஆயுளை பன்மடங்கு அதிகரிக்கும்.
இது ஒரு சோம்பேறித்தனமான யோசனை போல தோன்றினாலும் இதுதான் உருளைக்கிழங்கை பாதுகாப்பதற்கான அறிவியல் பூர்வமான வழி. விவசாயிகள் பயன்படுத்தும் ஒரு ரகசிய முறையைப் பற்றி இப்போது பார்ப்போம். அதன் பெயர் கியூரிங் அல்லது பதப்படுத்துதல். கடைகளில் இருந்து நாம் வாங்கும் உருளைக்கிழங்குகள் சில சமயங்களில் அறுவடை செய்யப்பட்ட உடனேயே சந்தைக்கு வந்திருக்கும். இந்த செயல்பாட்டின் போது சில சிறிய கீறல்கள் அல்லது காயங்கள் உருளைக்கிழங்கில் ஏற்பட்டிருக்கலாம். இந்த காயங்களை ஆற்றுவதற்கும் அதன் தோலை இன்னும் தடிமனாக்கி நீண்ட கால சேமிப்பிற்கு தயார்படுத்துவதற்கும் இந்த கியூரிங் முறை உதவுகிறது. இதை வீட்டிலேயே செய்வது மிகவும் எளிது. நீங்கள் வாங்கிய உருளைக்கிழங்குகளை ஒரு காகிதத்தின் மீது அல்லது ஒரு கூடையில் பரப்பி அவற்றை மிதமான சூடுள்ள, அதாவது சுமார் 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள, சற்று ஈரப்பதமான ஆனால் இருட்டான ஒரு இடத்தில் சுமார் 1 முதல் 2 வாரங்களுக்கு வைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உருளைக்கிழங்கின் தோலில் ஏற்பட்ட சிறு காயங்கள் தானாகவே ஆறிவிடும். அதன் தோல் இன்னும் தடிமனாகவும் உறுதியாகவும் மாறும். இந்த செயல்முறை உருளைக்கிழங்கை ஒரு ஆழமான செயலற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதனால் அது எளிதில் முளைக்காது. இது ஒரு கூடுதல் படி போல தோன்றினாலும் உங்கள் உருளைக்கிழங்கின் ஆயுளை பல மாதங்கள் நீட்டிக்க இது ஒரு மிகச்சிறந்த வழியாகும். பதப்படுத்தப்பட்ட உருளைக்கிழங்குகள் சாதாரண உருளைக்கிழங்குகளை விட நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் உறுதியாகவும் தாஜாகவும் இருக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. உருளைக்கிழங்கை சேமிக்க உங்கள் வீட்டில் ஒரு சரியான குகையை கண்டுபிடிப்பது அடுத்த முக்கியமான படி. குகை என்று நான் சொல்வது குளிர்ச்சியாகவும் இருட்டாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும் ஒரு இடத்தை குறிக்கிறது. உருளைக்கிழங்கிற்கு உகந்த வெப்பநிலை சுமார் 7 முதல் 10 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த வெப்பநிலையில்தான் அது தனது செயலற்ற நிலையை மிக நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளும். வெப்பநிலை இதைவிட அதிகமாகும் போது, குறிப்பாக 15 டிகிரிக்கு மேல் செல்லும் போது, உருளைக்கிழங்கு அதை வசந்த காலம் என்று தவறாக நினைத்துக்கொண்டு முளைக்கத் தொடங்கிவிடும். அதே சமயம் வெப்பநிலை மிகவும் குறைந்தாலும் பிரச்சனைதான். இதனால்தான் குளிர்சாதன பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ், உருளைக்கிழங்கை சேமிக்க ஒரு மோசமான இடம். ஃப்ரிட்ஜில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும். இந்த நிலையில் உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறத் தொடங்கும். இது உருளைக்கிழங்கின் சுவையை மாற்றுவதோடு சமைக்கும்போது அதன் நிறத்தையும் கருமையாக்கிவிடும். உங்கள் வீட்டில் அடித்தளம் அல்லது பாதாள அறை இருந்தால் அதுதான் மிகச்சிறந்த இடம். அப்படி இல்லையென்றால் சமையலறையில் அடுப்புக்கு அருகில் இல்லாத, சூரிய ஒளி படாத, குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு கீழ்த்தட்டு அல்லது பயன்படுத்தப்படாத ஒரு அலமாரி போன்ற இடங்களை தேர்ந்தெடுக்கலாம். இடத்தின் வெப்பநிலை சீராக இருப்பது மிகவும் முக்கியம். இருளின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்போம். உருளைக்கிழங்கிற்கு வெளிச்சம் மிகப்பெரிய எதிரி. வெளிச்சம் 2 விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. முதலாவது, அது உருளைக்கிழங்கை முளைக்கத் தூண்டுகிறது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் வளர முயற்சிப்பது போல உருளைக்கிழங்கும் வெளிச்சத்தைக் கண்டவுடன் அது பூமியின் மேற்பரப்பில் இருப்பதாக நினைத்து வளரத் தொடங்குவதற்காக முளைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறது. இரண்டாவது மற்றும் மிகவும் அபாயகரமான பாதிப்பு, சோலனின் என்ற நச்சுப்பொருள் உருவாவது. உருளைக்கிழங்கின் தோல் சூரிய ஒளியில் படும்போது அது குளோரோபில், அதாவது பச்சையத்தை உற்பத்தி செய்யத் தொடங்குகிறது. அதனால்தான் உருளைக்கிழங்கின் தோல் பச்சை நிறமாக மாறுகிறது. இந்த பச்சையம் ஆபத்தானது அல்ல, ஆனால் பச்சையம் உருவாகும் அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு தன்னை பூச்சிகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் பாதுகாக்க சோலனின் என்ற நச்சுப் பொருளையும் உற்பத்தி செய்கிறது. இந்த சோலனின் அதிக அளவில் உடலில் சேர்ந்தால் அது தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும். அதனால்தான் உருளைக்கிழங்கை முழுமையான இருட்டில் வைப்பது மிக மிக அவசியம். ஒரு சிறிய அளவு வெளிச்சம் கூட நீண்ட காலத்திற்கு அதன் மீது பட்டால் இந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே ஒளி ஊடுருவ முடியாத ஒரு பை அல்லது மூடிய பெட்டியில் வைப்பது மிகச் சிறந்த பாதுகாப்பு. உருளைக்கிழங்குகளும் நம்மைப் போலவே சுவாசிக்கின்றன. அவை உயிருள்ள பொருட்கள், எனவே அவற்றுக்கு காற்றோட்டம் மிகவும் அவசியம். இதுதான் நாம் அடிக்கடி செய்யும் மற்றொரு தவறு. கடையில் இருந்து வாங்கிய பிளாஸ்டிக் பையிலேயே உருளைக்கிழங்குகளை அப்படியே வைத்து விடுவோம்.
பிளாஸ்டிக் பைகள் காற்றோட்டத்தை முழுவதுமாக தடுத்துவிடும். உருளைக்கிழங்குகள் இயற்கையாகவே சுவாசிக்கும்போது சிறிதளவு ஈரப்பதத்தை வெளியிடுகின்றன. பிளாஸ்டிக் பையில் இந்த ஈரப்பதம் வெளியேற வழியில்லாமல் உள்ளேயே தங்கிவிடும். இந்த ஈரப்பதம் மற்றும் காற்றோட்டமின்மை ஆகியவை சேர்ந்து பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் அழுகல் ஏற்படுவதற்கு ஒரு சரியான சூழலை உருவாக்குகின்றன. சில நாட்களிலேயே உருளைக்கிழங்குகள் பிசுபிசுப்பாகவும் துர்நாற்றம் வீசவும் ஆரம்பித்துவிடும். இதற்கு சிறந்த மாற்று காற்றோட்டமான கொள்கலன்களை பயன்படுத்துவதுதான். சணல் பைகள், பர்லாப் சாக்ஸ் இதற்கு மிகச் சிறந்தவை. அவை ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொண்டு காற்றை உள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன. துணிப்பைகள், துளைகள் உள்ள மரப்பெட்டிகள் அல்லது பிரம்புக் கூடைகளும் சிறந்த தேர்வுகள். உங்களிடம் இவை எதுவும் இல்லை என்றால் ஒரு சாதாரண காகிதப் பையை, பேப்பர் பேக் பயன்படுத்தலாம். அதுவும் ஈரப்பதத்தை உறிஞ்சும். அந்த பையில் கூடுதலாக சில துளைகளை போட்டால் இன்னும் சிறந்த காற்றோட்டத்தை உறுதி செய்யலாம். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, உருளைக்கிழங்குகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றோட்டமான கொள்கலனை தேர்ந்தெடுத்த பிறகு அதில் உருளைக்கிழங்குகளை நிரப்பும் விதமும் முக்கியமானது. அவற்றை மூச்சுத் திணற வைக்காதீர்கள் என்ற விதியை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சிறிய கூடையில் அதிகப்படியான உருளைக்கிழங்குகளை திணித்து வைப்பதை தவிர்க்க வேண்டும். உருளைக்கிழங்குகள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருக்கும்போது வாத்திகி எம்டிஐலு காலி பார் சான்கு அவகாஷன் ஊந்து. இதனால் உருளைக்கிழங்குகளுக்கு இடையில் ஈரப்பதம் உருவாகி அவை வேகமாக அழுகிப் போக வாய்ப்புள்ளது. ஒரு பேருந்தில் அதிக நெரிசலில் பயணம் செய்வது போல உருளைக்கிழங்குகளுக்கும் அது ஒருவித அழுத்தத்தை கொடுக்கும். மேலும் அப்படி நெருக்கமாக இருக்கும்போது ஒரு உருளைக்கிழங்கு அழுகத் தொடங்கினால் அது வெளியிடும் ஈரப்பதம் மற்றும் வாயுக்கள் மற்ற உருளைக்கிழங்குகளையும் மிக வேகமாக பாதித்து முழு தொகுதியையும் வீணாக்கிவிடும். எனவே நீங்கள் பயன்படுத்தும் கொள்கலனில் உருளைக்கிழங்குகளை தாராளமாக பரப்புங்கள். அவற்றுக்கு இடையில் காற்று எளிதாக சென்று வரும் அளவுக்கு இடம் இருக்க வேண்டும். கொள்கலனை முக்கால்வாசிக்கு மேல் நிரப்ப வேண்டாம். இதை உருளைக்கிழங்குகளுக்கான சமூக இடைவெளி என்று கூட நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இந்த சிறிய மாற்றம் உங்கள் சேமிப்பின் தரத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஒரு கூடையில் இருக்கும் ஒரு அழுகிய ஆப்பிள் மற்ற எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் என்ற பழமொழியை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். இது உருளைக்கிழங்கிற்கும் 100% பொருந்தும். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக சேமித்து வைத்தாலும் அவ்வப்போது அவற்றை சரிபார்ப்பது மிகவும் அவசியம். வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் உருளைக்கிழங்குகளை பார்வையிடுவதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கூடையில் கையை விட்டு அடியில் இருக்கும் உருளைக்கிழங்குகள் எப்படி இருக்கின்றன என்று பாருங்கள். ஏதேனும் ஒரு உருளைக்கிழங்கு மென்மையாகத் தெரிந்தாலோ அல்லது அதில் பூஞ்சை பிடிக்க ஆரம்பித்திருந்தாலோ அல்லது சிறிய முளைகள் வரத் தொடங்கியிருந்தாலோ அதை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அகற்றிவிடுங்கள். ஒரு உருளைக்கிழங்கு கெட்டுப்போக ஆரம்பிக்கும் போது அது எத்திலீன் என்ற வாயுவை வெளியிடத் தொடங்கும். இந்த வாயு மற்ற உருளைக்கிழங்குகளையும் வேகமாக பழுக்க வைத்து முளைக்கத் தூண்டும். மேலும் அது வெளியிடும் ஈரப்பதம் மற்ற உருளைக்கிழங்குகளையும் அழுகச் செய்யும். எனவே அந்த ஒரு கெட்ட உருளைக்கிழங்கை உடனடியாக அகற்றுவதன் மூலம் மற்ற அனைத்து உருளைக்கிழங்குகளையும் நீங்கள் காப்பாற்ற முடியும். இந்த சிறிய கண்காணிப்பு பெரிய இழப்பை தடுக்கும். நமது சமையலறைகளில் நாம் சாதாரணமாக செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு இது. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகிய இரண்டையும் ஒரே கூடையில் அல்லது அருகருகே வைப்பது. இந்த 2 காய்கறிகளுக்கும் விவாகரத்து செய்து வைப்பது உங்கள் சேமிப்புக்கு மிக அவசியம். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியான சேமிப்பு தேவைகளைக் கொண்டவை போலத் தோன்றலாம், அதாவது குளிர்ச்சியான, இருட்டான இடம். ஆனால் அவற்றை ஒன்றாக வைப்பது ஒரு பேரழிவிற்கு வழிவகுக்கும். இதற்கு காரணம், வெங்காயம் பழுக்கும்போது அது அதிக அளவில் எத்திலீன் என்ற வாயுவை வெளியிடுகிறது. இந்த எத்திலீன் வாயு பழங்கள் மற்றும் காய்கறிகள் பழுப்பதை வேகப்படுத்தும் ஒரு ஹார்மோன் ஆகும். உருளைக்கிழங்குகள் இந்த வாயுவிற்கு மிகவும் சென்சிட்டிவ்ஸாக இருக்கும். வெங்காயத்திற்கு அருகில் இருக்கும்போது உருளைக்கிழங்குகள் மிக மிக வேகமாக முளைவிடத் தொடங்கும். நீங்கள் ஒரு வாரம் கழித்துப் பார்த்தால் உங்கள் உருளைக்கிழங்குகள் முழுவதும் நீண்ட முளைகளுடன் இருப்பதற்கு இந்த வெங்காயம்தான் காரணமாக இருக்கும்.
அதே நேரத்தில் உருளைக்கிழங்கில் இருந்து வெளியாகும் அதிகப்படியான ஈரப்பதம் வெங்காயத்தை மென்மையாக்கி அழுகச் செய்துவிடும். எனவே இந்த 2 காய்கறிகளும் ஒன்றுக்கொன்று எதிரிகள். உங்கள் சமையலறையில் அல்லது சேமிப்பு அறையில் உருளைக்கிழங்கை ஒரு மூலையிலும் வெங்காயத்தை மற்றொரு மூலையிலும் முடிந்தவரை தள்ளி வையுங்கள். இது ஒரு தவிர்க்க முடியாத விதி. இணையத்திலும் பாட்டி வைத்திய குறிப்புகளிலும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம், உருளைக்கிழங்குடன் ஒரு ஆப்பிளை வைத்தால் அது முளைப்பதை தடுக்கும் என்பது. இது உண்மையா? வாருங்கள் இந்த மிகப்பெரிய கட்டுக்கதையை உடைப்போம். உண்மையில் இது முற்றிலும் தவறான ஒரு தகவல். ஆப்பிள்கள் வெங்காயத்தைப் போலவே பழுக்கும்போது எத்திலீன் வாயுவை வெளியிடுகின்றன. நான் முன்பே சொன்னது போல, எத்திலீன் வாயு உருளைக்கிழங்கு முளைப்பதை வேகப்படுத்துமே தவிர ஒருபோதும் தடுக்காது. அப்படியென்றால் இந்த தவறான தகவல் எப்படி பரவியது? சில நேரங்களில் ஒரு பழுக்காத பச்சை ஆப்பிளை வைக்கும்போது அது வெளியிடும் வாயுவின் அளவு குறைவாக இருக்கலாம். ஆனால் அதுவும் கூட முளைப்பதை ஊக்குவிக்குமே தவிர தடுக்காது. ஒருவேளை ஆப்பிள் ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்கிறது என்ற தவறான கண்ணோட்டத்தில் இந்த யோசனை வந்திருக்கலாம். ஆனால் அறிவியல் ரீதியாக ஆப்பிளை உருளைக்கிழங்குடன் வைப்பது வெங்காயத்தை வைப்பதைப் போலவே ஒரு மோசமான யோசனை. இது உங்கள் உருளைக்கிழங்குகளை இன்னும் வேகமாக முளைக்க வைத்து உங்கள் சேமிப்புக் காலத்தை குறைத்துவிடும். எனவே அடுத்த முறை யாராவது இந்த ஆப்பிள் யோசனையைச் சொன்னால் அவர்களுக்கு இதன் பின்னணியில் உள்ள அறிவியலை விளக்கிச் சொல்லுங்கள். உருளைக்கிழங்குகளை தனியாக அவற்றின் சொந்த ராஜ்யத்தில் வைப்பதுதான் சிறந்தது. எந்த பழங்களையும் அவற்றுடன் சேர்க்க வேண்டாம். இயற்கையான முறையில் உருளைக்கிழங்கு முளைப்பதை எப்படித் தடுப்பது? இதோ ஒரு அற்புதமான மூலிகை வழி. ரோஸ்மேரி மற்றும் சேஜ் போன்ற சில மூலிகைகள் முளைப்பதை தடுக்கும் பண்புகளைக் கொண்டுள்ளன. இந்த மூலிகைகளிலிருந்து வெளியாகும் சில இயற்கையான சேர்மங்கள் உருளைக்கிழங்கின் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைத்து அது செயலற்ற நிலையில் நீண்ட காலம் இருக்க உதவுகின்றன. இதைச் செய்வது மிகவும் எளிது. நீங்கள் உருளைக்கிழங்குகளை சேமித்து வைத்திருக்கும் கூடை அல்லது பையில் சில காய்ந்த ரோஸ்மேரி அல்லது சேஜ் இலைகளை போட்டு வையுங்கள். இந்த மூலிகைகளின் நறுமணம் உருளைக்கிழங்குகளுக்கு ஒரு மெல்லிய வாசனையை கொடுத்தாலும் அது சமைக்கும்போது பெரிய அளவில் தெரியாது. இது 100% முளைப்பதை தடுத்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இது நிச்சயமாக மூளைவிடும் வேகத்தை கணிசமாக குறைக்கும். இது ஒரு இரசாயனமற்ற, பாதுகாப்பான மற்றும் இயற்கையான முறையாகும். கூடுதலாக இந்த மூலிகைகள் ஒருவித பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருப்பதால் அவை உருளைக்கிழங்குகள் அழுகிப் போவதிலிருந்தும் பாதுகாக்க உதவும். மேலும் சேமித்து வைக்கும் இடத்தில் சில சமயங்களில் ஏற்படும் அந்த மந்தமான வாசனையையும் இது தடுக்கும். உங்கள் தோட்டத்தில் இந்த மூலிகைச் செடிகள் இருந்தால் சில கிளைகளை உலர்த்தி உங்கள் உருளைக்கிழங்கு சேமிப்பிற்கு பயன்படுத்தலாம். இது ஒரு பழங்காலத்து ஆனால் பயனுள்ள நுட்பமாகும். இப்போது நாம் பார்க்கப் போவது ஒரு மிக மிக பழமையான, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சேமிப்பு முறை. அதுதான் சாம்பல் முறை. இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் இது மிகவும் பயனுள்ள ஒரு நுட்பம். விறகு அடுப்பில் இருந்து கிடைக்கும் சுத்தமான மரச்சாம்பலை உருளைக்கிழங்குகளை சேமிக்க பயன்படுத்தலாம். சாம்பல் 2 முக்கியமான வேலைகளைச் செய்கிறது. முதலாவதாக, சாம்பல் ஒரு சிறந்த ஈரப்பதம் உறிஞ்சி டெசிக்கண்ட் ஆகும். உருளைக்கிழங்குகளில் இருந்து வெளியாகும் அல்லது சுற்றுப்புறத்தில் இருக்கும் சிறிய அளவு ஈரப்பதத்தையும் அது உறிஞ்சி உருளைக்கிழங்குகளை முற்றிலும் உலர்ந்த நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. ஈரப்பதம் இல்லாததால் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக, சாம்பல் ஒரு காரத்தன்மை அல்கலைன் கொண்டது. இந்த காரச் சூழல் முளைகள் உருவாவதற்கு உகந்ததல்ல. இது முளைவிடும் செயல்முறையை இயற்கையாகவே தடுக்கிறது. இதை எப்படி செய்வது என்றால், ஒரு பெட்டியில் ஒரு அடுக்கு சாம்பலை பரப்பி அதன் மேல் ஒரு அடுக்கு உருளைக்கிழங்குகளை வைத்து மீண்டும் ஒரு அடுக்கு சாம்பல், பிறகு உருளைக்கிழங்கு என அடுக்கடுக்காக வைக்க வேண்டும். ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் சாம்பலால் முழுமையாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு சாத்தியமில்லாமல் இருக்கலாம், ஆனால் கிராமப்புறங்களில் அல்லது விறகு அடுப்பு பயன்படுத்துபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான செலவில்லாத சேமிப்பு முறையாகும். எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்த பிறகும் சில சமயங்களில் உருளைக்கிழங்குகள் முளைக்கத் தொடங்கிவிடும். அப்படி நடந்தால் என்ன செய்வது?
அந்த உருளைக்கிழங்குகளை தூக்கி எறிந்துவிட வேண்டுமா? அவசியமில்லை. அது முளையின் அளவு மற்றும் உருளைக்கிழங்கின் தன்மையைப் பொறுத்தது. உங்கள் உருளைக்கிழங்கில் இருக்கும் முளைகள் சிறியதாக, அதாவது ஒரு அங்குலத்திற்கும் குறைவாக இருந்தால் மற்றும் உருளைக்கிழங்கு இன்னும் உறுதியாகவும் கடினமாகவும் இருந்தால் அதை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தலாம். அந்த உருளைக்கிழங்கு இன்னும் பாதுகாப்பானது. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த முளைகளை கத்தியால் கவனமாக அகற்றிவிட வேண்டும். முளையை மட்டும் கிள்ளி எடுக்காமல் அது வளரத் தொடங்கிய இடத்தைச் சுற்றி ஒரு சிறிய கூம்பு வடிவில் சதையோடு சேர்த்து வெட்டி எடுத்து விடுங்கள். ஏனென்றால் சோலனின் போன்ற நச்சுப் பொருட்கள் முளையின் அடிப்பகுதியில்தான் அதிகமாகச் செறிவூட்டப்பட்டிருக்கும். முளைகளையும் பச்சை நிறப் பகுதிகளையும் முழுமையாக அகற்றிய பிறகு அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் வழக்கம்போல சமைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். முளைத்த உருளைக்கிழங்குகள் அவற்றின் சில சத்துக்களையும் ஸ்டார்ச்சையும் இழந்திருக்கும். அதனால் அதன் சுவை சற்று வித்தியாசமாக இருக்கலாம் அல்லது அது சற்று மென்மையாக இருக்கலாம். எப்போது ஒரு உருளைக்கிழங்கை தூக்கி எறிய வேண்டும்? இது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சில சமயங்களில் பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்று எண்ணி நாம் கெட்டுப்போன பொருட்களை பயன்படுத்த முயற்சிப்போம். ஆனால் உருளைக்கிழங்கு விஷயத்தில் இது ஆபத்தானது. உங்கள் உருளைக்கிழங்கு பின்வரும் அறிகுறிகளை காட்டினால் அதை தூக்கி எறிவதுதான் புத்திசாலித்தனம். முதலாவதாக, உருளைக்கிழங்கு மென்மையாகவோ பஞ்சு போலவோ அல்லது சுருங்கிப் போயிருந்தாலோ அதை பயன்படுத்த வேண்டாம். அது தனது நீர்ச்சத்தையும் சத்துக்களையும் முழுமையாக இழந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. இரண்டாவதாக, அதன் மீது பெரிய நீண்ட மூளைகள் ஒரு அங்குலத்திற்கு மேல் வளர்ந்திருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. நீண்ட மூளைகள் உருளைக்கிழங்கில் உள்ள அதிகப்படியான சத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுவிட்டது என்பதையும் சோலனின் அளவு அதிகமாக இருக்கலாம் என்பதையும் குறிக்கிறது. மூன்றாவதாக, உருளைக்கிழங்கின் தோலில் அதிகப்படியான பச்சை நிறம் பரவியிருந்தால் அதை உண்ண வேண்டாம். அந்த பச்சை நிறப்பகுதியை வெட்டி எடுத்தாலும் நச்சுத்தன்மை சதையின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியிருக்க வாய்ப்புள்ளது. கடைசியாக, அதன் மீது பூஞ்சை படர்ந்திருந்தாலோ அல்லது அதிலிருந்து ஒரு விதமான கெட்ட வாசனை வந்தாலோ அதை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள். உங்கள் ஆரோக்கியம் சில ரூபாய் உருளைக்கிழங்கை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னொரு எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள ஒரு சேமிப்பு தந்திரம் இது. அதுதான் செய்தித்தாள் முறை. இந்த முறை உருளைக்கிழங்குகள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக் கொள்வதைத் தடுத்து ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. உங்களுக்கு தேவையானது ஒரு அட்டை பெட்டி அல்லது ஒரு கூடை மற்றும் சில பழைய செய்தித்தாள்கள். பெட்டியின் அடியில் ஒரு அடுக்கு செய்தித்தாள்களை விரிக்கவும். அதன் மீது உருளைக்கிழங்குகளை ஒரே அடுக்காக ஒன்றுக்கொன்று தொடாதவாறு அடுக்கவும். பிறகு அவற்றின் மீது மீண்டும் ஒரு அடுக்கு செய்தித்தாள்களை விரிக்கவும். அதன் மேல் அடுத்தடுக்கு உருளைக்கிழங்குகளை அடுக்கவும். இப்படியே பெட்டி நிறையும் வரை செய்யலாம். செய்தித்தாள்கள் ஒரு சிறந்த ஈரப்பதம் உறிஞ்சியாக செயல்படுகின்றன. உருளைக்கிழங்குகளில் இருந்து வெளியாகும் சிறிய ஈரப்பதத்தையும் இது உறிஞ்சி அவற்றை உலர்வாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் இது உருளைக்கிழங்குகளை தனித்தனியாக பிரித்து வைப்பதால் ஒரு உருளைக்கிழங்கு அழுகத் தொடங்கினாலும் அது மற்றவற்றுக்கு எளிதில் பரவாது. இது ஒரு இருண்ட சூழலையும் உருவாக்குகிறது. இது முளைப்பதை தடுக்க உதவுகிறது. இது மிகவும் செலவு குறைந்த மற்றும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு முறையாகும். செய்தித்தாள்களுக்கு பதிலாக நீங்கள் காகிதப் பைகளை வெட்டியோ அல்லது காய்ந்த வைக்கோலையோ கூட பயன்படுத்தலாம். குளிர்சாதன பெட்டியை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான அறிவியல் காரணத்தை இன்னும் ஆழமாக பார்ப்போம். பலரும் செய்யும் தவறு இது. உருளைக்கிழங்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவார்கள். இது அதன் சுவையையும் தன்மையையும் ஏன் நமது ஆரோக்கியத்தையும் கூட பாதிக்கக்கூடும். ஃப்ரிட்ஜின் உள்ளே வெப்பநிலை பொதுவாக 4 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும். இந்த அதீத குளிர்ச்சியான சூழலில் உருளைக்கிழங்கில் இருக்கும் ஸ்டார்ச் ஒருவிதமான என்சைம் செயல்பாட்டின் காரணமாக சர்க்கரையாக ரிடியூசிங் சுகர்ஸ் மாறத் தொடங்குகிறது. இந்த செயல்முறைக்கு குளிரால் தூண்டப்பட்ட இனிப்பு கோல்ட் இன்டியூஸ்ட் ஸ்வீட்டனிங் என்று பெயர். இதனால் உருளைக்கிழங்கு ஒரு விதமான இனிப்புச் சுவையையும் மணல் போன்ற தன்மையையும் பெறும். இதுதான் முதல் பிரச்சனை. இதைவிட முக்கியமான இரண்டாவது பிரச்சனை, இந்த சர்க்கரையாக மாறிய உருளைக்கிழங்குகளை
நீங்கள் அதிக வெப்பநிலையில், அதாவது பொரிக்கும் போதோ அல்லது வறுக்கும் போதோ, அதிலுள்ள சர்க்கரையும் அமினோ அமிலங்களும் வினைபுரிந்து ஆக்ரிலமைடு என்ற ஒரு இரசாயனப் பொருள் உருவாகிறது. சில ஆய்வுகள் இந்த அக்ரிலாமைடு அதிக அளவில் உடலில் சேரும்போது அது புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று கூறுகின்றன. எனவே உருளைக்கிழங்கின் சுவையையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க அவற்றை ஒருபோதும் குளிர்சாதனப் பெட்டியில் சேமிக்காதீர்கள். உங்களிடம் ஒரு கேரேஜ், ஃபால்கனி அல்லது எஸ்விஎல்பி டிஎன்பிஏ குரூவ் வேறு ஈடாய்னா இடம் இருந்தால், இந்த மணல் பெட்டி முறை ஒரு அற்புதமான நீண்ட கால சேமிப்புத் தீர்வாகும். இது கிராமப்புறங்களில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு வெற்றிகரமான முறையாகும். இந்த முறை உருளைக்கிழங்குகள் பூமிக்கு அடியில் இருப்பது போன்ற ஒரு சூழலை செயற்கையாக உருவாக்குகிறது. உங்களுக்கு தேவையானது ஒரு பெரிய மரப்பெட்டி அல்லது ஒரு பிளாஸ்டிக் டப் மற்றும் உலர்ந்த மணல். பெட்டியின் அடியில் 2 அங்குல உயரத்திற்கு மணலை பரப்பவும். அதன் மீது உருளைக்கிழங்குகளை ஒன்றுக்கொன்று தொடாதவாறு அடுக்கவும். அவற்றுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருக்க வேண்டும். பிறகு உருளைக்கிழங்குகள் முழுவதுமாக மறையும் வரை அவற்றின் மீது மணலை கொட்டவும். மீண்டும் அதன் மீது அடுத்த அடுக்கு உருளைக்கிழங்குகளை வைத்து மணலால் மூடவும். இந்த மணல் உருளைக்கிழங்குகளை முழுமையான இருட்டிலும் சீரான குளிர்ச்சியிலும் வைக்கிறது. அது அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொண்டு காற்றோட்டத்தையும் உறுதி செய்கிறது. உருளைக்கிழங்குகள் ஒன்றுக்கொன்று தொடாததால் அழுகல் பரவும் அபாயமும் இல்லை. இந்த முறையில் உருளைக்கிழங்குகளை 6 முதல் 8 மாதங்கள் வரை கூட டாஜாகா வைத்திருக்க முடியும். இது சற்று அதிக வேலை வாங்கும் முறை போலத் தோன்றினாலும், அதிக அளவில் உருளைக்கிழங்குகளை சேமிப்பவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வழியாகும். வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் உங்கள் உருளைக்கிழங்கின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒன்று. ஒரு சீரான, குளிர்ச்சியான வெப்பநிலைதான் நீண்ட கால சேமிப்பின் திறவுகோல். நீங்கள் உருளைக்கிழங்குகளை சேமித்து வைத்திருக்கும் இடத்தின் வெப்பநிலை அடிக்கடி மாறினால் அது உருளைக்கிழங்குகளை குழப்பிவிடும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது உருளைக்கிழங்கு அது வளர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து தனது செயலற்ற நிலையிலிருந்து விழித்துக்கொண்டு முளைக்கத் தொடங்கும். வெப்பநிலை மீண்டும் குறையும் போது அது அதன் வளர்ச்சியை நிறுத்தும். இந்த தொடர்ச்சியான நிறுத்து தொடங்கு செயல்பாடு உருளைக்கிழங்கின் சக்தியை வீணடித்து அதை விரைவில் சுருங்கச் செய்துவிடும். இதனால்தான் அடுப்புக்கு அருகில் குளிர்சாதனப் பெட்டியின் பின்புறம் அல்லது சூரிய ஒளி நேரடியாக படும் ஜன்னலுக்கு அருகில் உருளைக்கிழங்குகளை வைப்பது மிகவும் தவறான செயலாகும். இந்த இடங்களில் எல்லாம் வெப்பநிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிலையான, தொந்தரவு இல்லாத, குளிர்ச்சியான இடத்தை தேர்ந்தெடுப்பது உருளைக்கிழங்குகளை நீண்ட காலத்திற்கு ஆழ்ந்த உறக்கத்தில் வைத்திருக்க உதவும். ஸ்திர்டிவியன் அனீடி சாலா முகியன். அந்த இடத்தை ஒருமுறை தேர்ந்தெடுத்த பிறகு அடிக்கடி மாற்ற வேண்டாம். உருளைக்கிழங்குகளை சேமித்து வைப்பது என்பது அவற்றை ஒரு மூலையில் வைத்துவிட்டு மறந்துவிடும் ஒரு செயல் அல்ல. அதை ஒரு தொடர்ச்சியான சடங்கு போல கருதி அவ்வப்போது கவனிக்க வேண்டும். சரிபார்த்து சுழற்றும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2 வாரங்களுக்கு ஒரு முறை உங்கள் உருளைக்கிழங்கு சேமிப்பை சரிபார்க்க நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் கைகளை மெதுவாக கூடைக்குள் விட்டு அடியில் இருக்கும் உருளைக்கிழங்குகளின் நிலையை உணர்ந்து பாருங்கள். மேலே இருப்பவை நன்றாக இருந்தாலும் அடியில்தான் ஈரப்பதம் சேர்வதற்கும் அழுகல் தொடங்குவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. சரிபார்க்கும்போது உருளைக்கிழங்குகளை மெதுவாக மேலும் கீழுமாக மாற்றிப் போடுங்கள். இது எல்லா உருளைக்கிழங்குகளுக்கும் சீரான காற்றோட்டம் கிடைப்பதை உறுதி செய்யும். இந்த செயல்பாட்டின் போது முளைவிடத் தொடங்கிய அல்லது மென்மையாகிவிட்ட உருளைக்கிழங்குகளை கண்டறிந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிடுங்கள். இந்த 20 நிமிட செயல்பாடு உங்கள் மாத கணக்கிலான உழைப்பையும் பணத்தையும் காப்பாற்றும். இது ஒரு சிறிய முதலீடு, ஆனால் அதன் பலன் மிகப்பெரியது. உங்கள் சேமிப்பை ஒரு செயலற்றதாக கருதாமல் ஒரு உயிர்ப்புள்ளதாக கருதி அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதுவரை நாம் பார்த்த அனைத்து தகவல்களையும் சுருக்கமாக உருளைக்கிழங்கு சேமிப்பின் 5 கட்டளைகள் என்ற வடிவில் பார்ப்போம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் போதும். உங்கள் உருளைக்கிழங்கு எப்போதும் டாஜாகா இருக்கும். கட்டளை 1, நீ ஞானமாக தேர்ந்தெடுப்பாய். கடையில் வாங்கும்போதே
உறுதியான, காயம் இல்லாத, பச்சை நிறமில்லாத உருளைக்கிழங்குகளை மட்டுமே தேர்ந்தெடு. கட்டளை 2. நீ இருளை அரவணைப்பாய். வெளிச்சம் முளைகளையும் நச்சுத்தன்மையையும் உருவாக்கும். எனவே முழுமையான இருட்டில் சேமித்து வை. கட்டளை 3. நீ காற்றை வழங்குவாய். பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து சணல் பை அல்லது கூடைகளை பயன்படுத்தி உருளைக்கிழங்குகள் சுவாசிக்க அனுமதி. கட்டளை 4. நீ அவற்றை உலர்வாக வைத்திருப்பாய். சேமிப்பதற்கு முன் ஒருபோதும் கழுவ வேண்டாம். ஈரப்பதம் அழுகலுக்கு வழிவகுக்கும். கட்டளை 5. நீ வெங்காயத்திடமிருந்து பிரித்து வைப்பாய். வெங்காயம் வெளியிடும் வாயு உருளைக்கிழங்குகளை வேகமாக முளைக்கச் செய்யும். இந்த 5 எளிய விதிகளை பின்பற்றினால் உங்கள் உருளைக்கிழங்குகள் டிசம்பரிலிருந்து மே மாதம் வரை, ஏன் அதற்கும் மேலாக கூட கெட்டுப்போகாமல் உங்களுடன் இருக்கும். ஆக நண்பர்களே, பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கை நீண்ட நாட்கள் சேமிப்பது ஒரு பெரிய ராக்கெட் விஞ்ஞானம் எல்லாம் இல்லை. சரியான உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுப்பது, அதை கழுவாமல் இருப்பது, இருட்டான, குளிர்ச்சியான, காற்றோட்டமான இடத்தில் வைப்பது மற்றும் மிக முக்கியமாக வெங்காயத்திடம் இருந்து தள்ளி வைப்பது போன்ற சில எளிய விஷயங்களை கவனித்தாலே போதும். ஆப்பிளை வைத்தால் முளைக்காது என்பது ஒரு கட்டுக்கதை என்பதையும் இன்று தெரிந்து கொண்டோம். இந்த முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உணவு வீணாவதைத் தடுக்கலாம், உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம், எப்போது வேண்டுமானாலும் சமைக்க டாஜாகா உருளைக்கிழங்குகள் உங்கள் வீட்டில் இருப்பதை உறுதி செய்யலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? நீங்க உருளைக்கிழங்கை எப்படி சேமிப்பீங்க? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியாக ஒரு கேள்வி, உருளைக்கிழங்கை வச்சு நீங்க செய்யற உங்க ஃபேவரிட் டிஷ் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.